இந்த கோவை மதுரை மெட்ரோ திட்டம் அதில் நம்ம ஆளுங்க அரசியல்வாதிகள் பண்ணுற வேலை இருக்க சூழ்ச்சினா சூழ்ச்சி எல்லாத்துலேயும். அதாவது கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா முட்டாளாக்கிடுவாங்க எல்லோரும். இப்போ கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ இது ரயில் கொண்டு வரணும்னு ஒரு திட்டம் ரொம்ப நாள் மத்திய அரசாங்கத்தில் நிலுவை இருக்குது. அப்போ அந்த திட்டம் இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்க, மெட்ரோ நிர்வாகம் அங்கேருந்து ஒரு அறிக்கை அனுப்புகிறாங்க. உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து மெட்ரோ மதுரை மெட்ரோவுக்கு வந்து இது அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு புரளியை கிளப்பி நம்மளை மாதிரி ஆளுங்களெல்லாம் முட்டாளாக்கி எல்லா திமுக கூட்டணி கட்சி பூரா அதுக்கே வரோம். என்னென்னா வந்து முடியாதுன்ட்டாங்க, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ முடியாதுன்ட்டாங்க, மதுரைக்கு மெட்ரோ முடியாதுன்ட்டாங்க. அதனால எல்லாம் என்ன நினைப்பான், கோயம்புத்தூரில் இருக்கிறான், ஏன் நமக்கு சென்னைக்கு இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் மெட்ரோ ரயில் இல்லை, இப்போ பாஜக படு மோசம் அப்படின்ட்டு எலெக்ஷனில் மாற்றி ஓட்டு போடுவானாம். மதுரையில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா இது பாஜக அப்படி பண்ணுறாங்க, பழி வாங்குறாங்க, மதுரையை ஏன் பழி வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆனால் பொய்யை எத்தனை நாளைக்கும் அவுத்து விட்டுட்டு இருப்பாங்க. பூரா சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா பொய்யா சொல்லி இப்போ பாஜக கருத்து இது பண்ணிட்டு முடியாதுன்ட்டாங்கன்னு ஒன்று. இன்றைக்கி மெட்ரோ நிர்வாகம் அறிக்கை வர்றாங்க, நாங்கள் எங்கப்பா முடியாதுன்னோ, நாங்கள் முடியாதுங்க இல்லையே. போக்குவரத்து ஆய்வு திட்டத்தோட இது கேட்டிருக்கோம், நகல் கேட்டிருக்கோம். அதாவது மெட்ரோ வந்ததுன்னா போக்குவரத்து எப்படி இருக்கணும், மற்ற போக்குவரத்துகள், அதற்கான ஆய்வு அறிக்கை ரெடி பண்ணியிருக்கீங்களா, அதை அனுப்புங்க, அப்போ தான் நாங்கள் வந்து இது கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. உடனே என்ன சொல்லிட்டான் அவன், இவங்க எல்லாம் போச்சு, ரெண்டையும் ரத்து பண்ணிட்டாங்கங்கிறான். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்க, 20 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மெட்ரோ ரயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்படி ஒரு பொய், இந்த பொய் புரட்டிலேயே வந்து இவர்கள் உருண்டு இது பண்ணாங்க. அதுலேயே நனைஞ்சு அதிலேயே இது பண்ணி இப்போ அனுபவப்பட்டவங்க இப்படி பொய்யா கிளப்பி விடுறது.